إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال النبي صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அருளும் பரக்கத்தும் நிறைந்த புண்ணியமான மாதங்கள் அடுத்தடுத்து தொடராக நமக்கு இருக்கக்கூடிய நிலையிலே புனிதமான நல்ல அமல்களை கவனத்தோடு அதிகம் செய்து கொள்வதற்கும் நம்மை அறிந்தோ அறியாமலோ இடத்தில் உள்ள தவறுகளை எல்லாம் நீக்கிக் கொள்வதற்கும் இந்த காலங்களிலே நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். புனிதமான இந்த ரஜபுடைய மாதம் அதனுடைய தொடக்கத்திலேயே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அல்லாஹ் ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய், சங்கையான ரமலானை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு நசீபை தா என்று துஆ செய்திருக்கிறார். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கும் தந்தருள்வானா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஏராளமான ரமலானை பெற்றுக்கொண்ட அவைகளை எல்லாம் மிகுந்த பாக்கியத்தோடு கழிப்பதற்கும் நசீபை தந்தருள்வானா. புனிதம் நிறைந்த இந்த ரஜபுடைய பரக்கத்தான மாதம் பல்வேறு விதமான உயர்வுகளும் நிகழ்வுகளும் நடந்த இந்த மாதத்தில் தான் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கத்து வாழ்விலே நடைபெற்ற மிக அற்புதமான ஒரு நிகழ்வு தான் மிஅராஜ். இந்த மிஅராஜ் என்பது ஒரு இரவிலே மக்காவினுடைய ஹரமிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கும் பைத்துல் முகத்தஸிலிருந்து விண்ணுலகிற்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அழைத்து செல்லப்பட்டு ஏராளமான அத்தாட்சிகளையும் அற்புதங்களையும் கண்டு வந்தார்கள். புனிதமான இந்த மிஅராஜினுடைய நடைமுறையிலே நிகழ்விலே ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் அமைந்திருக்கிறது. எனவே இந்த மிஅராஜ், இந்த இஸ்ரா அது திரும்ப திரும்ப சொல்லப்பட வேண்டும். அதனுடைய நிகழ்வுகளை நாம் கேட்க வேண்டும். இஸ்ரா மிஅராஜை சொல்லப்படுகின்ற காரணத்தினால் ஏற்படக்கூடிய பயன்கள், முதலாவது நமக்கு அந்த வரலாறு என்னவென்று தெரிகிறது. அதுபோல இரண்டாவது அந்த தொழுகையினுடைய மாண்பு என்ன, மிஅராஜ் இரண்டமா தொழுகை வழங்கப்பட்டது, தொழுகையினுடைய அந்தஸ்து என்ன என்பது நமக்கு இன்னும் புரிய வருகிறது. அதே போல் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் என்ன என்பதும் இதிலே புரிய வருகிறது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட இந்த மிஅராஜ் இஸ்ராவினுடைய நிகழ்வை நாம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் படிக்க வேண்டும். ஆனால் இந்த மிஅராஜினுடைய வரலாறுகளை, அது சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் விளங்குவதற்கு முன்னால் அதற்குண்டான ஒரு அடிப்படையை நாம் புரிய வேண்டும். மிஅராஜினுடைய வரலாறு என்ன, எப்படி போனாங்க, அதுல என்ன பாட படிப்பினை என்பதை இன்ஷா அல்லாஹ் அந்த மிஅராஜினுடைய இரவிலே நாம் பார்த்து கொள்ளலாம். அந்த மிஅராஜுக்குண்டான அடிப்படை என்ன, அதை நாம் புரிந்தால்தான் மிஅராஜில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் அதனுடைய கண்ணியமும் அதனுடைய நிலைப்பாடுகளும் நம்முடைய உள்ளத்தில் புரிய வரும். அதனாலே மிஅராஜினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால், உலகத்திலே காரணங்களை கொண்டு அல்லாஹ் காரியங்களை ஆக்குகிறார். ஆனால் இது பொதுவான நம்பிக்கை என்றாலும் கூட ஒரு மூமினுடைய நம்பிக்கை, காரணங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் இதை நாடுகிறான், அதுதான் நடக்கும். காரணங்கள் நமக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம், காரணமே இல்லாமல் இருக்கலாம். 10 நாட்களை கடந்து விட்டது, ஏன் தீப்பிடித்து எரிகிறது என்று தெரியவில்லை காரணம்.
நம்முடைய வாழ்விலே இன்றைய காலகட்டத்தினுடைய நிகழ்வுதானே. மிக வலிமை உள்ள வல்லரசு, உலகத்திலேயே சூப்பர் பவர் உள்ள வல்லரசு என்று சொல்கிறார்கள். காரணம் தெரியவில்லை. காரணங்கள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். காரணம் இருந்தால் காரியம் வர வேண்டும் என்பது உலகத்தினுடைய பொதுவான நடைமுறை என்று இருந்தாலும் கூட காரணங்கள் இருக்கும், காரியங்கள் ஆகாமலும் இருக்கலாம். அல்லது இந்த காரணத்திற்கு இதுதான் காரியமா ஆக வேண்டும் என்று சட்டம் இல்லை. யாரிடத்திலிருந்தும் எப்பொழுதும் ரப்பு எதை நாடுகிறானோ அதை அவர்களுக்கு நிகழ்த்த முடியும். இது நம்முடைய அழுத்தமான ஆழமான நம்பிக்கை. நம்முடைய அறிவுக்கு அது வெளிப்படுகிறதோ தெரியுதோ தெரியவில்லையோ அதை பற்றி இல்லை. மார்க்கம் தெளிவு சொல்லி இருக்கிறதா அதை பார்க்கலாம். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா, ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார்களா, சஹாபிகள் அதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களா, இதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் எப்பொழுது சொல்லப்பட்டு விட்டதோ அதற்கு பிறகு நம்முடைய அறிவை கொண்டு அதை உரசி பார்ப்பது, அதற்கு பிறகு நாம் இப்படி இருந்தால் இப்படி அல்லவா என்று காரண காரியங்களை யோசிப்பது என்பது ஒரு மூமினுடைய பண்பல்ல. பெருமக்கள், நமக்கெல்லாம் சொல்லித்தரப்பட்ட அடிப்படை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், அல்லாஹ்வுடைய அர்ஷின் அடித்தளத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். உலகத்தில் ஒரு தீமையான அல்லது கெட்ட காரியங்களுடைய நிலைகளை தள்ளி வைப்பதற்கும் நல்ல காரியங்களை செய்வதற்கும் உலகத்தில் எதுவும் நடக்காது இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டே தவிர. இது நம்முடைய அடித்தளமான ஆழமான நம்பிக்கை. குர்ஆனில் அதற்குண்டான செய்திகள் இருக்கிறது, ஹதீஸ்களிலே அது நமக்கு சொல்லப்படுகிறது. இதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய கிதாபிலே சொல்வார்கள், பின்னால் கியாமத்தினுடைய நெருக்கமான காலகட்டத்திலே இமாம் மஹ்தி துன்யாவில் வந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் யஹூதிகள் அங்குமிங்கு ஓடி ஒழிவார்கள். மரம் பேசும். புகாரில் வருகிறது, யா இமாமனா மஹ்தி, யா இமாமனா மஹ்தி வராஇ யஹூதி. உங்களுடைய இமாமான மஹ்தி அவர்களே, இதோ என் பின்னால் ஒரு யஹூதி நிற்கிறார். மரம் பேசும் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. செய்தி உண்மைதான் என்றுதான் பார்க்க வேண்டும். அதற்கு நாம் இப்படி மரம் எப்படி பேசும், நம்முடைய அறிவை கொண்டு யோசிக்கக்கூடிய காரியம் அல்ல. அல்லாஹும் ரசூலும் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் என்று சொன்னார், அல்லாஹும் ரசூலும் சொல்லிவிட்டால் என்று சொன்னார், அதை நம்புவது என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொண்டால் மேராஜ் நமக்கு இலகுவாக விளங்கும். மேராஜினுடைய படிப்பினைகள் விளங்கும், மேராஜினுடைய பாடங்கள் விளங்கும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லவில்லையா, கியாமத்தினுடைய நாளையில் அல்லாஹு தஆலா பேசும் சக்தி கொண்ட வாயை அல்லாஹ் மூடி விடுவான். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிம், வாய்கள் பேசாது. வதுகல்லிமுனா ஐதீஹிம், கரங்கள் பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்கள் செய்த செயலுக்கு கால்கள் சாட்சி சொல்லும். பிமா கான யக்ஸிபூன், அவர்கள் செய்ததை. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லவில்லையா, எப்படி கை பேசும்? கை பேசி நம்ம பார்க்கலையே, கை பேசுவதை கொண்டு நாம் அனுபவப்படவில்லையே, கால்கள் எப்படி பேசும்? ரப்பு சொன்னான், அல்லாஹ் சொன்னான், அதுதான் அடிப்படை. ரப்பு நாடினால் எதை கொண்டும் அவன் காரியங்களை ஆற்ற முடியும் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறது. ஒரு சின்ன எறும்பு பேசுச்சின்னு குர்ஆன்ல வருதா இல்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொன்னது யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை கட்டி ஆண்ட மாமன்னர், காற்றுக்கு சொந்தக்காரர். அவர் ஜின்களுடைய மொழி தெரியும். மனிதர்கள், ஜின்கள், பறவைகள் எல்லாம் தெரிந்த உலகத்தை கட்டி ஆண்ட மாமன்னர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை பற்றி ஒரு எறும்பு சொல்கிறது, லா யஹ்திமன்னகும் சுலைமான் வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய பட்டாளமும் தெரியாம நம்மளை மிதிச்சிட்டு போயிடலாம். சுலைமான் சிரிச்சாங்களாம், ஃபதபஸ்ஸம லாஹிக மின் கௌலிஹா, எறும்பு பேசுவதை கேட்டு சிரித்தார்கள். ஏன் சிரித்தாங்கன்னா, ஓம் லா யஷ்உரூன், விவரம் இல்லாம நம்ம மிதிச்சிடக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். அந்த எறும்பு சொல்லிச்சான், ஓம் லா யஷ்உரூன், அவர்கள் விளங்காமல் புரியாமல், சின்ன படைப்பு நாம் நம்மளை மிதிச்சிடக்கூடாது என்று எறும்பு பேசியதை குர்ஆன் சொல்லும். எறும்பு பேசியதை குர்ஆன் சொல்லும். அதனால் அருமையான பெருமக்களே, அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதை நம்புவதற்கு பெயர் தான் ஈமான். அதற்குத்தான் நாம் மூமின்கள். அதற்குத்தான் இவ்வளவு பெரிய விலையும் கூட. உன்னதமான சொர்க்கம், மகத்தான பாக்கியங்கள், அல்லாஹுடைய லிகா என்ற ஆகிரத்தில் மகத்தான இவ்வளவு சோபனத்திற்குண்டான காரணமே அது ஈமானுக்குள்ள விலைதான். ஈமானுக்குள்ள. கண்ணால் கண்டால் கடையினும் நம்புவான் என்று சொல்வார்களே, யாரும் நம்புவானே? இப்படி இருக்குதுன்னா கண்ணால அப்படியா? யாரும் நம்புவான். ஆனால் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக,
அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார் என்பதற்காக ஒரு விஷயத்தை நம்புகிறோமே. நாம் அல்லாஹ்வுடைய ஹபீபை நேரடியாக பார்க்கவில்லை, நம்புகிறோம். மலக்குமார்களை பார்க்கவில்லை, நம்புகிறோம். யௌமுல் ஆகிரை சொல்லப்பட்டிருக்கிறது, நம்புகிறோம். உண்மையானவர்களே, இந்த ஈமானுக்கு தான் விலை. இவ்வளவு மகத்தான விலை, இவ்வளவு மகத்தான விலை. அல்லாஹ் கேட்பான், அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார், இல்லை இல்லை, ஆனால் நம்புகிறார்கள். அதற்குத்தான் இவ்வளவு பெரிய சன்மானத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் இந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதுதான் ஈமான். அதே போல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸிலே தான் வருகிறது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ரவேலர்களுடைய சரித்திரத்தை சொல்லிக்கிட்டு வந்தாங்க. பனி இஸ்ரவேலர்களில் ஒருவர் விவசாயத்திற்காக மாட்டை உழுது விட்டு அவர் செல்ல வேண்டும் தன்னுடைய இடத்திற்கு. அப்படி செல்ற நேரத்துல மாட்டுக்கு மேல ஏறி உட்கார்ந்துகிட்டார். மாட்டுக்கு மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு அந்த மாட்டை அவர் நடந்து செல்வதற்கு பதிலாக மாட்டுக்கு மேல ஏறி உட்கார்ந்தார். உடனே ஃபல்தஃபத்தத்தில் பக்ரா ஹதீஸ்ல வருது, மாடு திரும்பியது. இன்னா லம் நுக்லக் லிஹாதா, எங்களை ஆண்டவன் இதுக்காக படைக்கல, நாங்கள் விவசாயத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், என்ன நல்ல விவசாயத்துக்கும் பயன்படுத்திட்டீங்க, அதனால இப்படி சவாரி செய்வதற்காக நாங்கள் படைக்கப்படவில்லை, அதற்கு வேறு வேறு வாகனங்கள் இருக்கிறது, ஆனால் நாங்கள் விவசாயத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த மாடு பேசியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பனி இஸ்ரவேலுடைய காலகட்டத்தினுடைய இந்த செய்தியை சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த இடத்தில் இருந்த முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் குர்ஆன் பார்த்துட்டாங்களாம், கண் சாட காட்டிக்கிட்டாங்க. பக்கரத்துன் தத்தக்கல்லம், மாடு பேசிட்டான். பக்கரத்துன் தத்தக்கல்லம், மாடு பேசியதான். குனிந்து கொண்டும் சாடை அடித்துக் கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் சிரித்துக் கொண்டும் சொன்னார்கள், பக்கரத்துன் தத்தக்கல்லம், மாடு பேசிட்டான். தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், ஹாதா வஹ்யுன் நஸல பிஹி ஜிப்ரீல், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்டான வஹி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி எனக்கு சொன்னார்கள், ஆமன்து பிஹி அன வ அபூபக்கர் வ உமர், இதை நானும் அதற்கு அபூபக்கரும் உமரும் என்போ அவர்கள் போன்றவர்கள் ஈமான் கொள்கிறோம் சொன்னார். அந்த இடத்துல தரத்து அபூபக்கர் சிதீக் உமர்லாம் இல்ல, உமா சம்மா, அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் இல்ல. ஆனாலும் ஈமானுடைய வலிமையில் அவர்கள் உயர்ந்து வருவதற்காக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அருமையானவர்களே, அதனாலே அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறான். இன்றுள்ள காலம் என்ன காலம்னா, எதையுமே அறிவுல ஒட்டி பார்க்கிறது. காரண காரியங்கள் தான் உலகத்தில் பொதுவான நடைமுறை என்பதனாலே அது அப்படியா, அது எப்படி, ஒரு ராத்திரில இங்க இருந்து அவ்வளவு தூரம் பல மாதம் கணக்கிலே நடக்க வேண்டிய அந்த ஜெருசலத்திற்கு எப்படி இவர்கள் ஒரு இரவிலே சென்றார்கள்? அங்கிருந்து 7 வானம் சொர்க்கம் எப்படி போயிட்டு வந்தாங்க? அறிவை கொண்டு அளப்பதல்ல மேராஜ். அதனாலதான் சித்தீக் நாயகத்துக்கு அந்தஸ்து சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கன்னு சொன்ன உடனே சித்தீக்குல் அக்பர் கேட்டாங்க, சுல்லா சொன்னாங்களான்னு கேட்டாங்க. ஒரே கேள்விதான், சுல்லா சொன்னாங்களா? ஆமா. அப்படியானால் அது சத்தியம் தான் சொன்னாங்க. அல்லாஹ் அத்தகைய ஈமானை நமக்கு தந்திருக்க வேண்டும். சாதாரணமான ஈமானா அல்லாஹ் பாராட்டுகிறான். வல்லதி ஜாஅ பிஹி வஸத்தக், அல்லாஹ் இதையெல்லாம் சொன்னானோ அதை அவர்கள் நம்பினார்கள், அதை உண்மைப்படுத்தினார்கள், அவர்கள் இறையச்ச உள்ளவன் என்று அல்லாஹ் தஆலா சித்தீக் நாயகனுடைய விஷயத்திலே ஆயத்திறக்கினான் என்று பார்க்கிறோம். அதனாலே மிஅராஜ் அற்புதமான ஒரு நிகழ்வு, அது சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. இந்த வரலாறுகளை நாம் கேட்க வேண்டும், அதில் உள்ள படிப்பினைகளை நாம் விளங்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் இத்தகைய அடித்தளமான ஒரு காரியத்தை நம்முடைய உள்ளத்தில் தெளிவெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு காரியத்தை சொன்னார். அல்லாஹ்வும் ரசூலும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் மக்கமா நகரத்தில் நுபுவத்து கொடுக்கப்படுவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு திட்டவழியா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கானத்தில் அஹ்ஜாரு துஸல்லிம் இலை, இந்த கற்கள் எல்லாம் எனக்கு சலாம் சொல்லுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. நான் நடந்து போனா எனக்கு சலாம் சொல்லும், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், கற்கள் எனக்கு சலாம் சொல்லும், இந்த மரங்கள் சலாம் சொல்லும். நான் அந்த நேரத்திலே சில ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வருவேன், வறுமையினால் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வருவேன், கற்கள் சலாம் சொல்லும். எந்தெந்த கல்லெல்லாம் எனக்கு சலாம் சொல்லும் எனக்கு தெரியும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு. ஆனா அறிவா அது எனக்கு தெரியும் என்று சொன்னார். அருமையானவர், இதை நாம் நம்புகிறோம். இதற்குத்தான் விலை, இதற்குத்தான் அந்தஸ்து. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொண்டதுதான் மிஅராஜ். அல்லாஹ் எதையும் செய்வான், யாருக்கும் எப்பொழுதும் எப்படியும். நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து வருகிறது.
ஒரு பழத்திலே இருக்கக்கூடிய அந்த வாசனை, அதை பார்த்து எங்கிருந்தோ இருக்கக்கூடிய ஒரு பறவை, எங்கோ உள்ள பறவை, பழங்களிலே உள்ள அந்த வாசனைக்காக அந்த பறவைக்கு யாரும் கடிதம் போட்டாங்களா? அந்த பறவைக்கு யாரும் தூது அனுப்பினார்களா? இந்த குறிப்பிட்ட பழத்தினுடைய வாசனையை தெரிந்து எங்கிருந்தோ இருக்கக்கூடிய அந்த பறவை அல்லாஹ் அதற்கு அந்த நுகர்வை உணரச் செய்கிறான். இந்த நுகர்வை உணரச் செய்கிறான். அருமையானவர்களே, அல்லாஹ் யாருக்கு எதை எப்படி எப்பொழுது எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவன் கொடுப்பான். அவனை ஆட்சேபனை செய்வதற்கோ அதை நம்பாமல் இருப்பதற்கோ மூமின்களுடைய வேலை. மூமின்கள் என்று சொன்னால் அதை நம்ப வேண்டும். அதுதான் மூமின்களுடைய அடையாளமும் கூட. யாருக்கும் கொடுப்பான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பொறுத்தவரையில் ஒரு பெரிய உலுல் அஸ்மான நபி இல்ல. அவங்க உலுல் அஸ்மான் 5 நபிமார்களில் இல்லை இவர்கள். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பறவைகளை, ஜின்களை, மனிதர்களை, உலகத்திலே எல்லா பொருள்களுடைய மொழிகளையும் காற்றையும் வசப்படுத்தி கொடுத்தானே. உலுல் அஸ்மான நபி இல்லையே, அவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இவங்களுக்கு அந்த வசம் கொடுக்க, அது நமக்கு கேள்வி இல்லை. அல்லாஹ் கொடுத்தான், அவ்வளவுதான். அல்லாஹ் கொடுத்தான். யானை படைகளை அழித்தான் சின்ன பறவைகளை கொண்டு. சின்ன பறவைகள் அவைகளுடைய வாயிலே உள்ள கற்களை கொண்டு அல்லாஹு தஆலா யானை படைகளை அழித்தொழித்தான். குர்ஆனுடைய வரலாறு நடந்த நிகழ்வு. பெருமக்களே, அதுதான் ஈமான். அது எப்படி? நம்முடைய அறிவை கொண்டு அளப்பதல்ல மார்க்கம். நம்முடைய அறிவை கொண்டு மாத்திரம் அளப்பதல்ல தீன். அது ஒரு மூமின்களுடைய பண்பும் அல்ல என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் தானே நெருப்பு அவர்களுக்கு குளிர் தரக்கூடிய இதமான ஒன்றாக மாறியது. குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. சையதுனா உமர் இப்னு கத்தாப் இருந்தானு குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆயத்து வருது. குல்னா யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் கட்டளையிட்டோம், நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம், நீங்கள் இப்ராஹிமின் மீது குளிர் தரக்கூடிய சாந்தமான ஒன்றாக நாம் மாறிவிட வேண்டும். உமர் அல்லாஹ் அந்த குர்ஆனை மூடி வச்சு துஆ செய்தார். அல்லாஹும்ம லா துமித்னி, ரப்பே என்னை நீ மரணமாக்கி விடாது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த உம்மத்தில் ஒருவருக்கு நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த உம்மத்திலே ஒருவருக்கு நடக்க வேண்டும். அந்த நபரை நாம் காண வேண்டும். அந்த நபரை நாம் பார்க்கவும் செய்யணும். அதுவரை நம்ம மூத்தாக்கிறது என்பது. பெருமக்களை, வரலாற்றில் பார்க்கிறோமே, வரலாற்றில் அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததா இல்லையா? யமன் நாட்டிலே அஸ்வத் பின் கைஸ் என்ற ஒருவன் தான் நபி என்று வாதித்தான். எத்தனையோ பேர் நபின்னு வாதிச்சாங்க. சொல்லாங்க நான் தான் கடைசி நபி, எனக்கு பின்னால் உலகத்தில் நுபுவத்துங்கிறது கிடையாது, அது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. அஸ்வத் பின் கைஸ் என்பவன் தான் நபி என்று வாதித்தான். அவனை எதிர்த்து நின்றார்கள் சஹாபாக்கள். அப்படி போனவர்களிலே அபூ முஸ்லிம் அல் ஹவுலானி, அபூ முஸ்லிம் அல் ஹவுலானி என்ற சஹாபி ரொம்ப பிரபலமானவங்க இல்ல. ஆனா அவன் பார்த்தான், முதல்ல இவரை தூக்கி ஒரு நெருப்புல தூக்கி போடுவோம், எல்லாரும் நம்ம வழிக்கு வந்துருவாங்க, எல்லாரும் நம்ம வழிக்கு வந்துருவாங்க. அதனால் நெருப்பில் தூக்கி போட்டான். வரலாற்றிலே வருகிறது, அதற்கு செய்த அபூ முஸ்லிம் அல் ஹவுலானி அவர்கள் நெருப்பிலே போடப்பட்ட நேரத்திலே ஓஹுவ காஹிமுன் யுஸல்லி ஃபீஹா, உள்ள நின்று தொழுதுகிட்டு இருந்தாங்க. உள்ள நின்று தொழுது கொண்டிருக்கிறார். யாரும் பக்கத்தில் போக முடியல. உள்ளே நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். நெருப்பு அணைந்த பிறகு அதற்கு பிறகு பார்த்தால் இன்னும் தெளிவான சுத்தத்தோடு தெளிவாக இருக்கிறார். இந்த செய்தி மதீனாவுக்கு சொல்லப்படுகிறது. அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய துஆ கபூல் செய்யப்பட்டதை நினைத்து ஆனந்தப்பட்டு அவங்கள வர சொல்லி ஊரினுடைய வெளியிலே போய் அவர்களை முத்தமிட்டு வரவேற்றார் என்று வருகிறது. அது எப்படி அபூ முஸ்லிம் அல் ஹவுலானிக்கு அல்லாஹ் கொடுத்தான்? ரப்பு நாடினால் யாருக்கும் கொடுப்பான். ரப்பு நாடினால் எதையும் செய்வான், எந்த காலகட்டத்திலும் செய்வான். அதுதான் நம்முடைய ஈமான். நம்முடைய ஈமான் என்பது அத்தகைய அழுத்தமான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னார். சல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அதற்கு உஸ்மான் தான் அவங்களை பார்த்து துக்குத்தலு அந்த மதுரு, அதற்கு உஸ்மான் அவர்களே, நீங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள், அநியாயமாக கொல்லப்படுவீர்கள். கொல்லப்படுகின்ற நேரத்தில் உங்களுடைய மேனியிலிருந்து வெளிப்படக்கூடிய இரத்தத்தின் ஒரு சொட்டு குர்ஆனிலே உள்ள ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்ற எழுத்தின் மீது விடும்னு சொன்னாங்க. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ்ங்கிறது எங்க இருக்குது?
1வது ஜுஸுடைய கடைசி பக்கத்துல அந்த வாசகம் இருக்குது. ஹதரத் சையதுனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆன் ஓதுவதெல்லாம் எல்தஃபித் யமீனன் வ ஷிமாலா, அந்த பக்கம் வந்துருச்சுன்னா, இந்த 1வது ஜுஸுடைய கடைசி பக்கம் வந்துச்சுன்னா எல்தஃபித் யமீனன் வ ஷிமாலா, வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. சொல்லிட்டாங்க, எல்தஃபித் யமீனன் வ ஷிமாலா, வலது இடது பக்கம் திரும்பி பார்ப்பார். எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு அழுத்தம்! பெருமக்களே, ஈமானில் அவர்கள் சிறந்ததற்கான காரணம் அதுதான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னான், ஸல்லல்லாஹு ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்றால் அதை அழுத்தமாக கல்விலே ஆழமாக உறுதி கொண்டு நம்பக்கூடியவன் தான் பரிசுத்தமான முஃமின். இஸ்ராவை பற்றி அல்லாஹ் சொன்னான், மிஅராஜை பற்றி ஹதீஸிலே நமக்கு தெளிவாக வந்திருக்கிறது. எனவே அந்த இஸ்ரா மிஅராஜை விளங்குகின்ற நேரத்திலே அந்த வரலாறு நமக்கு தெளிவாக தெரிகிறது, வரலாறுகள் தெரிகிறது. அதே போல அதன் வழியாக நமக்கு தொழுகையினுடைய மகத்துவம் புரிகிறது. அதே போல அதன் வழியாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் புரிகிறது. எல்லாவற்றையும் போலவே அதை விட நமக்கு ஈமான் வருவாகிறது. இந்த நிகழ்வுகளின் வழியாக நம்முடைய ஈமான் வருவார்கள். அல்லாஹ் நமக்கு வலுவான ஈமானை தந்தருள்வானா. அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அழுத்தமாக நம்பக்கூடிய பரிசுத்தமான மூமின்களாக நம்முடைய முன்னோர்களான சஹாபிகள் எப்படி இருந்தார்களோ அதே போல் உள்ள வலுவான ஈமானை அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானா. நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.